92.7 பிக் ஃபுல் வாலஜோட டிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நாளைக்கு இதே டைமில் நம்ம ஊரில் ஒரு 4 லட்சம் இன்ஜினியர் பார்சல் பண்ணிருக்கலாம். 12th ரிசல்ட் வருதே, செம்ம ஜாலி இல்லை? ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிசல்ட் வரும்போது, போன வருஷம் யார் 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் தெரில, யார் செகண்டு தேர்டு எதுவுமே தெரியாது. ஆனால் சன் நியூஸு, தினத்தந்தி செய்தி, புதிய யுகம் செய்தி, எல்லா செய்தியிலையும் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் எல்லாம் இவங்க ஃபோட்டோ தான் வந்திருக்கும். ஐ தேங்க் மை டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல், அவங்க தான் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், நான் வந்து டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7வது படிக்கிறதுலேருந்து 12th ஃபஸ்ட்டு வரவங்க இதான் சொல்லுறேன். இது வரைக்கும் அதில் யாராவது டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணாங்களா, இல்லை போன வருஷம் வாங்கின ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்தா அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருந்தது கிடையாது, பார்த்ததும் கிடையாதுல்ல. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க தான் செலிபிரிட்டி, செம்ம பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன புஸ்வி நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எப்படினாச்சு நான் வந்து போன்றுவாங்க. அப்போ நல்லா பச்சை பசங்களாம் கிளம்பி பண்ணுறேன். நீ ஆல்ரெடி நல்லா பச்சை நீ நினச்சிக்கோ. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு மார்க் 2 மார்க் பக்கத்து வீட்டு போனோன்னு நீ கம்மியாக இருந்தனா பயங்கரமாக உன்னை கம்பேர் பண்ணிடுவாங்க. அதனால நீ ஃபஸ்ட்டு நல்லா பச்சை பையனா நம்பி, அப்போ தான் இன்னொரு 4 கிலோ புக் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் ஒரு 8 பாயிண்டர் 9 பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மகச்சு இதுக்கப்புறம் மகச்சினே இருக்கணும். ஓகேவா? எதுக்காக இதை சொல்கிறேன்ட்டீங்களா? இல்லை எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியாது அங்கிள். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க மட்டும் கிடையாது. நம்ம படிக்கும்போது நம்ம கூட 12வது படிச்சிருப்பாங்கல்ல, பயங்கரமாக வந்து மார்க்லாம் எடுத்த நம்ம பேட்சில் இருக்கிற பசங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ஃபேஸ்புக்கில் போய் பாருங்களேன். நானும் 5 மினிட் பார்த்தோம். என்ன அப்படின்னா வந்து 10ல் செம்மையாக மார்க் எடுத்து 8 பேர் வந்து ஃபாரின்ல தான் இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்தால் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கீங்களா? என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சு ஐயோ வீசா நீடிக்கணுமே, நம்மளை கூட்டக்கூடாது, சம்பாதிச்சிடணுமே, லோனை கடிச்சிடணுமே, வீடு வாங்கிடணுமேன்ற மாதிரி ஏதாவது ஒன்று யாருக்கிட்டே வேலை தான் செஞ்சுருக்கணும். ஆனால் வந்து இதே வந்து திராவையா எதுக்கு இதுக்கெல்லாம் யார் எதுக்காக நீங்களாம் ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 173 வாட்டி எல்லா மிஸ்ஸும் திட்டின ஒரு பையன், சேலத்துலேருந்து வந்த பையன் வந்து 600 மார்க் தான் காமர்ஸ் குரூப்லேயே இருந்தான். அவன் நீ வந்து பாம்பேல பெரிய லீடிங் ஸ்டைலிஸ்ட் ஆஃப் த யோயோ மேக்கர். அவன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 5 நாள் வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு பையன் வந்து படிக்கவே மாட்டான், அவங்க அப்பாலாம் செம்ம வெயிட்டாலாம் இருந்தார், அதுக்கப்புறம் வாழ்ந்து கேட்ட ஜமீன்தார் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா 800 மார்க் தான் எடுத்தான், படிப்புலாம் ஒழுங்காக வரல. ஆனால் பிஸ்னஸ் மைண்டில் அவங்க அப்பா விட்ட பிஸ்னஸ்லேயே இப்போ வந்து 15 மோதிரம் போட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கான். ஒவ்வொரு மோதிரத்துக்கு ஒரு லைக்னு வச்சா கூட சமல்ல. பாருங்களேன், 12th தான் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான். இதுக்கப்புறம் 473 டெஸ்ட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எழுதினே இருப்போம். ஸோ இந்த வாட்டியாக அவன் ஃபெயில் ஆகிட்டான், நீ வாழ்க்கையில் உருப்படமான தண்ட கர்மாந்திரம் அப்படிலாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? டைம்லாம் மாறிடுச்சு அங்கிள். நாளைக்கு உங்க பையன் வந்து பாரு பெரியப்பா பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான், போன வருஷம் அவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு கொமுட்டிலே குத்துறா மாதிரி நீங்க திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த பையன் பாரு உன் வயசுக்கு சல்மான் கான் 49 வயசுல எப்படி இருக்கான், உடம்பு எப்படி வச்சிருக்கான், எவ்வளவு சம்பாதிச்சு 5 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி 10 நிமிஷத்துல பெயில் வாங்க, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணா நம்ம எங்க போவோம்? சல்மான் கானுக்கு நம்மளுக்கும் ஒரே வயசா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி நம்மளுக்கு தெரிய வரும்போது செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா 49 வயசு சல்மான் கானே அங்கிள் தான். அவர் வயசுக்கு இருக்கிற உடம்பு என்ன ஜெயில் தண்டனை வாங்கி 10 நிமிஷத்துல பெயில், இதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியாது இல்லை அங்கிள். அதனால இந்த கம்பேரிசன் எதுக்கு? இதுதான் வாழ்க்கை, இதுல இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அடிக்குது அங்கிள். பெரிய காலேஜில் படிச்சாலுமே கட்சியில் 4 வருஷம் கழிச்சு அதே 25,000 சம்பளத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான். அதனால வந்து நாளைக்கு எதுவும் வாழ்க்கையே மாத்திர விஷயம்லாம் கிடையாது. இப்போ வாழ்க்கைலாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. நீ யாரோ ஒருத்தன் ரேடியோவில் பேசிட்டு போயிடுவேன், ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் ஆசை கனவெல்லாம் எங்கள் குழந்தைங்க இது மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசிட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியல அங்கிள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஆசை கனவெல்லாம் உங்கள் பையன் நிறைவேற்றுவான் அப்படின்றத ஒன்று நம்புங்க. நான் எடுத்துக்கோங்க அங்கிள், நான் 12th ஃபெயிலு. ஐயோ பெருமையாக சொல்லிக்கிறேன், இதில் வெக்கமா இல்லைன்றீங்களா? அன்றைக்கி இருந்து செம்ம ஒரு மாதிரி கூச்சமையாக கூட இருக்கிறவங்களாம் என்ன அப்படி ஆகி விட்டாங்க. 40 மார்க் தான் எடுத்தோன்னு. இன்னைக்கு வந்து எனக்கு செம்ம சந்தோஷம். அப்பா நல்ல வேலை நம்ம மேக்ஸில் 40 எடுத்தோம், பாஸ் ஆயிருந்தா நானும் இன்ஜினியர் ஆயிருப்பேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது, சிக்கு சாக்குன்ற மாதிரி டொலன் சொல்லும்போதுலாம் வந்து எனக்கு செம்ம சந்தோஷம். இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரே காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்க எங்கள் அம்மா தாத்தா தான். ஏன்னா நான் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஐயோ நீ உருவிட மாட்டேன், நாசமாக போயிடுவேன், கிளம்பி போயிட்டு வீட்டு விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கமாக திட்டாமல் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் என் கூட ரீவால்யூஷன் வந்தாங்க. நான் ஃபெயில் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்பாசில் ட்ரை பண்ணாங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜூலையில் எழுதுறியா இப்போலாம் எழுதலாமா வேணும்னு சொல்லிட்டு எழுதி இல்லாமல் பயமாக இருக்கணும்னா மார்ச்சில் எழுதுறதுக்கு பரவாயில்ல ஓகேடான்ட்டு என்ன பண்ணாலும் நான் வந்து நல்லா வருவேன், செம்மையாக அவங்களை காப்பாற்றுவேன், பயங்கரமாக அவங்கள வந்து பார்த்துப்பேன் அப்படின்றதெல்லாம் நம்பினாங்க. அன்றைக்கி அவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது என் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. நான் சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் அம்மா செம்ம சந்தோஷமாக இருக்காங்க, பெருமையாக இருக்கிறாங்க. நாளைக்கு அங்கிள் ஆண்டி நீங்களும் உங்கள் பையன் கொஞ்சம் மார்க் கம்மியானா கூட பரவாயில்ல, பொக்குன்னு வாயில குத்துறது அசிங்கமாக திட்டலாம் இல்லை, அவங்க கூட இதே பரவாயில்ல சி அப்படின்னு கூப்பிட்டு பண்ணீங்க தோல்ல கைப்படுங்களேன். 173 வாட்டி உங்களை அதே மாதிரி சந்தோஷப்படுத்துவான், பெருமைப்படுத்துவான். லைஃப் ஃபுல்லாக அவன் ஞாபகம் இருக்கும், சே நம்ம அம்மா அப்பா சூப்பரில் நம்ம விட்டு இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு. செம்ம விஷயம் அங்கிள். அது குழந்தை சின்ன பையன், அவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் தான் நிஜமாலே உங்கள் ஆசை என்ன கனவு என்னெல்லாம் தெரியும். இன்னும் 100 வாட்டி 1000 வாட்டி 17 lakhs வாட்டி அவங்க லைஃப்பில் இதை திருப்பி அவன் பண்ண போகிறான், அவங்களை பெருமைப்படுத்தலாம் போகிறான். ஓகேவா? பண்ணிடுவோட தம்பி சூப்பர் ராணி. ஸோ யோர் ஆசை லட்சியம் கனவு அண்டால் இஸ் பிகர் தென் த மார்க் கமிங் டுமாரோ அண்டால். ஓகே தம்பிடே, ஒரு பேச்சு தான் அங்கிள் சல்மான் கானோட கம்பேர் பண்ணேன். நாளை இதெல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்டு பொக்குன்னு வாயிலே வாங்க போகிறேன். தொடரன் டன் 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 டாக்கு 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 டாய்.